பிரைஸ் தி லார்ட். இயேசுவை பார்த்து சொல்றாங்க டிசைபிள்ஸ், போதகரே எத்தனை முறை நம்ம மன்னிக்கணும் ஒருத்தரை? ஆண்டவர் சொல்றாரு, ஏசப்பா சொல்றாரு, 7 இல்லை 70 முறை மன்னிக்கணும். 7 இல்லை 70 முறை அப்படின்னா என்ன? நித்தியத்திற்கும் இன்ஃபினிட்டி நித்தியத்திற்கும் நம்ம மன்னிச்சு தான் இருக்கணும் அப்படின்னு. அப்ப சபையில, நம்ம சர்ச்ல, நம்ம ஃபேமிலியில எப்படி இருப்பாங்கன்னா வித்தியாசமான ஜனங்களா இருப்பாங்க. எல்லாருமே நம்ம மாதிரி இருக்கணும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்க எப்படி இருக்காங்க அவங்கள அப்படியே நேசிக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்பதான் நம்மளால இயேசுவை போல வாழ முடியும். அப்போ சர்ச்னா விதவிதமான ஜனங்க. நான் இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறேன்னு அவளும் இல்ல சிஸ்டரும் பிரதரும் நம்ம மாதிரி இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. நான் இன்னைக்கு போயின்னு இருக்கிற ஏசப்பாவை நோக்கி அவனும் பின்னாடி வந்துட்டே தான் இருப்பான். நான் ஃபர்ஸ்ட் போன நெக்ஸ்ட் அவன் வருவான், அவனுக்கு நெக்ஸ்ட் ஒருத்தர் வருவான். மன்னிச்சுன்னே இருக்கணும். அவங்க எப்படி இருக்கணும் அப்படி நாம என்ன பண்ணிடுறோம்? சில டைம் சர்ச்சா இருந்து ஜட்ஜ் பண்ணிடுறோம். ஒரு மனுஷனை இவன் இப்படித்தான் நம்ம ஜட்ஜ் பண்ணிடுறோம். ஜட்ஜ் பண்றதுக்கு நமக்கு ஒன்றுமே இல்லை. தேவனுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவரோட பிள்ளைகள், அவருடைய அன்புல பாரபட்சம் இல்லை. அப்ப என்னன்னா, இன்னைக்கு நான் போற அவரோட, நாளைக்கு அவரும் வருவாங்க, நாளைக்கு அவங்களும் வருவாங்க. அப்போ ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா பாட்டி, தாத்தா, அம்மா, அப்பா, பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க, இப்படி வித்தியாசமான ஜனம் தான் இருப்பாங்க. எல்லாம் ஒரே வயசுல இருந்து அது ஆர்ஃபனேஜ். அந்த மாதிரி சர்ச்லயும் வித்தியாசமான ஜனங்க இருப்பாங்க. நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணாம எப்படி இருந்தாலும் மன்னித்து அன்பு செலுத்து ஒரு மனமா போவதுதான் கிறிஸ்துவை போல் வாழ்வது. ஆமென்.